உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று செய்யலாமா? வாங்க. 3 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்துக்கலாம். இது கூட 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய தக்காளியை ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லிகளையும் சேர்த்து தக்காளி சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1½ டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தென் கரம் மசாலா தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஒரே ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துக்கு நல்ல ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கிரேவி பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை கூடயும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.